வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். சக்கரவள்ளி கிழங்க குக்கரில் வச்சு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசில் விட்டு தோலை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட போட்டுருவோம். இது கூட 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுடலாம். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இது கூட கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதில் கிழங்கு இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக வதங்கினா போதும் வெங்காயம். ஏற்கனவே நான் வேக வைக்கிறப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் பரட்டுறப்போ லைட்டாக நம்ம உப்பு போட்டால் போதும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு செய்யணும், மீடியமில் வச்சுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அல்சர் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் நார் சத்து ரொம்ப இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும். இதை நம்ம பச்சையாகவே வேக வச்சுட்டு அப்படியே வெறும் கிழங்காவே நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேனை தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சர்க்கரை பாகோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஏற்கனவே உப்பு நான் போட்டு வேக வச்சதுனால ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. கிழங்குல ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் மட்டும் போதும். கிழங்கு 1/2 கிலோ இது வெயிட்டு. நம்ம வதக்குறப்போ கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. 2 விசில் போதும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா நம்ம பரட்டுறப்போ ஒரு மாதிரி மசியல் மாதிரி ஆயிடும், துண்டு துண்டாக வராது. இது மாவு சத்து நிறையா இருக்கிறதுனால கீழே ரொம்ப அடி பிடிக்கும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம தேங்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம்.
தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை போட்டுடலாம். நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக இது ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. நம்ம சாப்பிட்றப்ப இது கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பொங்கல் டயத்தில் தான் நம்மளுக்கு இந்த சீசன் டைமில் தான் இது கிடைக்கும். கிடைக்கிறப்போ விடாதீங்க, வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அளவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.